ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். இது தாரதன் தமிழச்சி. இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஜாம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வீட்லேயே ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்ட்ராபெரி வச்சு தான் நம்ம ஜாம் செய்ய போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் நமக்கு இந்த ரெசிபி செஞ்சிட முடியும். நமக்கு ஜாம்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் அண்டு ஃப்ளேவர் எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா ஸ்ட்ராபெரிஸுமே நான் கட் பண்ணிட்டேன். 1/2 கிலோ ஸ்ட்ராபெரிக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சர்க்கரை தான் ஆட் பண்ணணும். நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்து இந்த ஸ்ட்ராபெரிஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இது நல்லா சூடாகி ஒரு 10 நிமிஷம் ஆகும் கொதி வர்றதுக்கு. இது கூட நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் ஆட் பண்ணணும். லெமன் மட்டும் பாதி அளவுக்கு ஆட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு இதில் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஜாம் தான் இது. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெரிய பெரிய துண்டுகளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. சின்ன பீசஸாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக நமக்கு செஞ்சிடலாம். இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த புளிப்பு, இந்த இனிப்பு, இந்த கலர், இந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்மளோட கலர் இதில் நல்லா மாறி இருக்குது. இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி கரண்டியாலேயே நீங்கள் மசிச்சு விடுங்க. அது நல்லா மசிஞ்சிரும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும். இப்போ இது கூட இந்த இனிப்பை கூடுதலாக நமக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 kg ஸ்ட்ராபெரிஸ் எடுத்தோம்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நமக்கு ஜாம் கிடைக்கும். இது நீங்கள் பிரெட் கூடயோ இல்லை வேறு எது கூட வச்சு சாப்பிடும்போதும் நீங்கள் ஜாம் சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. ஒரு ஃப்ரூட் நேச்சுரலாக அப்போவே எடுத்துக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ராபெரிஸை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் உங்களால், அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம இது ஆர்டிஃபிஷியலாக எதுவும் சேர்க்காததுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நமக்கு திக்காயிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக நமக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் இன்னொரு கண்டெய்னரில், கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு அட்டகாசமான கலரில் ரெடி ஆகிடுச்சு. இது நான் முன்னவே வீட்டில் ரெடி பண்ண ஜாம். இதையும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்படிக்கு தாரதுன் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.